உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதம் ஆகுது இந்த வார்த்தை சொல்லி, அதனால் இப்போ நம்ம அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்லிடலாமா பிரதர்? சொல்லிடலாம். வெல்கம் டு அலப்புற விளாக்ஸ். வீடியோவில் போயிடலாம். இப்போ என்னென்னா நம்ம வந்து என்ன போகிறாது, இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண மாதிரி அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. விலங்குகள் பேரில் இருக்க படம் பேரை சொல்லணும். பழசுராமணி விலங்குகள் இருக்க படம் பேர். ஆமாம், ஓகே. எந்தெந்த படம் வந்திருக்குன்னு பட்டுன்னு சொல்லணும். இந்த செகண்ட்ஸ் ஓடும், 10 செகண்ட் உள்ள ஒரு படத்தை சொல்லிடணும். ஓகே, சொல்லாட்டினா அவங்க அவுட்டு. அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னா அப்படியே அப்படியே அப்படி அதான் போலாமா? போகலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா காய்ஸ்? அவங்க கேள்வி கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டான். ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு கேமா? நீ சொல்லு. இது வந்து ஒரு 4-5 பேர் இருக்கணும்டா. என்னது 4-5 பேர் இருக்கணும்னு தெரியுது? அப்படின்னா மைத்திட அந்த கதையை சொல்கிறேன். நீ இந்த கேமை சொல்லிட்டேன். சரி, வேற என்ன சொல்ல போற? நீ சொல்லு. நீயே சொல்லு. வேற எதுவுமே இல்லை ப்ரோ. நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தனுஷ் அண்ணால, ஆமா, அவரை போய் பார்த்துட்டு வந்தோம். ஐயோ, இது என்ட்ரோ இது. அரே நீ அப்பா இன்ட்ரோ குத்துறாரா? ஆமா ப்ரோ, பார்த்துட்டு வந்தோம் நம்ம படத்துக்கு. ஆமா, இது அலப்புற விளாக்ஸ் மூலியமா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அவரை அது என்ன சொன்னாருன்னா, தம்பி நீங்க நல்லா பண்றீங்க. ஓ, நம்மளே நல்லா பண்ணி. நன்றி சார். நல்லா பண்றீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சொல்லியிருக்காரு. அதான் அப்புறமா அதோ அவர் படம் எப்படி போதான், அவர் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சொல்லிட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தாரு. இந்த மாரி பேசலாம், நல்லா பண்ணுங்க தனுஷ். ஆமா, தனுஷ் ப்ரோ சொன்னாரு. அதுக்கப்புறமா நல்லா பேசிட்டு இருந்தோம். எங்க அலப்புற விளாக்ஸ்ல நானும் ஒருத்தன் இருக்கேன். ஆமா, இல்ல ப்ரோ நீங்க வரல. இந்த மாதிரி போறேன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல ப்ரோ, நீங்க ஃபோன் பண்ணாதானே நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. நீங்க ஃபோன் பண்ணி தான் இந்த மாதிரி போறேன்னு சொல்லணும். இல்ல எனக்கு வந்து திடீர்னு வந்தது அழைப்பு. தனுஷ் நான் வந்து திடீர்னு அழைப்பு. தனுஷ் நான் வந்து உங்களை கூப்பிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஓம் படம் இருக்குல்ல, அதுல வந்து செல்வாவை நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக. ஓம் படத்துலயா? ஏன்னா பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அது ஒரு சின்ன சைட் ரோலா அவரை கூப்பிட்டு இருக்காங்க போல, செல்வாவை. அதனால நானும் செல்வா போனோம். ஓகே, செல்வா நானும் போனப்போ அவங்க பேசிட்டு இருந்தா இந்த மாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி அப்படின்னு சொன்னா, செல்வா கிட்ட கேட்டப்ப செல்வா இல்லை நான் அரசியல்ல போட்டு தான் இருக்கேன். செல்வா வந்து அரசியல்ல தான் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னு இருக்காரு. இந்த மாரி ஒரு மனுஷன் அரசியல்ல வந்து நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி செல்வா சொல்லியிருக்காருல்ல. ஏன்னா அவர் வந்து நிறைய அரசியல் நல்லா பேசுறாரு. யார்? செல்வா நல்ல அரசியல் பேசுறாரு. வீட்டெல்லாம் பேச முடியாது. நான் வந்து என்ன சொன்னேன், நம்ம வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். என்ன கட்சி? அது புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு இருக்கு. சாரிகிட்ட சொல்லி அந்த சீட்டை உலக வெற்றி கழகமும் இருக்கலாம்னு இருக்கோம். உலக வெற்றி கழகம் எடுக்கலான்னு இருக்கீங்க? இல்ல, ஓப்பன் பண்ணலாம். நாங்கள் வந்து 2000 இந்த 2050 இந்த உலகம் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இல்லை, அப்படி போவானா. நான் வந்து 2050 வந்து இந்த உலகம், அதாவது ஆமா, நாசமா போக வைக்கிறத பத்தி வேண்டாம். ஒரு 2050 நம்ம நாடு எப்படி இருக்கும்? நாடு வந்து சூப்பரா இருக்கும். நாசமா போய் சூப்பரா இருக்கும் 2050. ஏன்னா விஜய் வந்து பிஎம் ஆயிடுவாரு, தனுஷ் சிஎம் ஆயிடுவாரு. ஏன்னா தனுஷ்னா வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். நான் அதனால தான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க போய் பார்த்தீங்க, பேசினதுக்கு இந்த மாதிரி செல்வா வந்து அரசியல்ன்றாரு. அதனால நான் ஓகே. சார் தனுஷ் சார் என்ன சொன்னாரு? தனுஷ் சார் வந்து அவர் வந்து இப்போதைக்கு அரசியல் வரமாட்டேன்னு இருக்காரு. அதனால அவர் வந்து ஏதோ கொடி, அந்த கொடி இருக்குங்க இல்லையா, அந்த கொடியை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. கேளுங்க பிரதர், ஏன் பிரதர் சிரிக்கிறீங்க? கொடி, அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடியை பற்றி அவர் 15 வருஷமா அந்த கொடி இருக்கான். இப்போதான் அவர் வந்து அதை வந்து சும்மா கார்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு சுத்திட்டு இருக்காங்க பசங்க. அதனால இவங்க வந்து கட்சியில வர மாதிரிலாம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வேலை. சரி, அவர் உண்மையாதான் சொல்றாரு, அவர் பேசுறதுல தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறமா லாரன்ஸ் அண்ணன் வந்து வரப்போறாருன்ட்டு. லாரன்ஸ் பிரதரை போன வாரம் பார்த்தேன்றது.
ஆமா பிரதர். சூப்பர். பிரதர் உண்மையா தான் பிரதர். போன வாரம் பார்த்தேன் பிரதர் அவரை. தனுஷை பார்த்தது வந்து அது போன வாரத்துக்கு முந்தின வாரம். இவர் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போன வாரம் அப்போ நான் போய் ஒரு அந்த ராகவா ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்க போலான்னு சொல்லிட்டு அதான் அம்மா கோயிலுக்கு கட்டிருக்கேன். அம்மா அந்த கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தேன். திடீர்னு அவரே கால் பண்ணாரு எனக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கப்படுது, வாங்க பேசலாம் அப்படின்னு, தம்பி வாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் போனேன், ஒரு இதுவா போய் பேசினேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி காஞ்சனா வந்து 15 பார்ட் இருக்கு. 15 பார்ட்? ஆமா 15 பார்ட் வச்சிருக்காரு அவரு. இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனதுன்னா 4th or 5th நினைக்கிறேன். ஆனால் ஒரு 15 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராம். அந்த மாதிரி காஞ்சனாலே வந்து 15 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராம். இன்னைக்கு காலையில் சொன்னல சிஎம் பார்த்தேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னல சிஎம். ஆமாம், அவர் எப்பயுமே வேற லெவலில். கரெக்ட். அவரை போய் பார்க்குறப்பயே ஒரு அவர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாரு. கால் பண்ணிலாம் கூப்பிடல, நம்ம மனு போட்டு போற மாதிரி இருக்கும். மனு போட்டு அவரு அதுக்கான கால் ஷீட் உங்களுக்கு தான் வந்து ஒரு பிரயோஜனமே இல்லைல்ல. அப்ப அவர் சொல்றது பேச்ச கேட்டு நீங்க வந்து உலக விட்டு கிளம்பணும். நம்மளுக்கு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. இல்ல நீங்க சொல்லுங்க, நம்மளுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, அதனால நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இதுக்கப்புறமும் நம்ம வந்து நிறைய பேசலாம்னு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம 2 படம் நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம 2 படம் நடிச்சிட்டு இருக்கோம், வெளியே வரும். ஒரு 2 படம் நடிச்சிட்டு இருக்கோம். படம் வந்து ஓன் ப்ரொடியூசர் மாதிரியா இல்ல ஓனா நீங்க எதனா ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்கிறீங்களா? இல்ல நம்மளே கதை எழுதி நம்மளே நடிக்கிற மாதிரி. அதான் எதனா படத்துல கூப்பிட்டுருக்காங்களா அந்த சைடு கேரக்டர் மாதிரி? அவங்களாம் கூப்பிடல, நம்ம எடுக்கிற படத்துக்கு நம்ம தான் எல்லாருமே கூப்பிடணும்ல. இது செலிபிரிட்டி கேரக்டரா மட்டும் லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டுருக்கோம். இதுல நம்ம நடிக்கிறது இல்லை. லோகேஷ் ப்ரோலாம் சூப்பர் கேரக்டர் ப்ரோ. அது ஜஸ்ட் 1 hour முன்னாடி தான் போய் பேசிட்டோம். ஜஸ்ட் 1 hour? ஆமா, நான் இங்க வந்ததே வந்து 6 மணிக்கு. அதான் அதுக்கு முன்னாடி 5:20, அதாவது 5:20க்கு முன்னாடிலாம் நான் அங்க இருந்தேன். நான் உங்க கையில சொன்னேன் தெரியுமா, இந்த மாதிரி முக்கியமான விஷயம், அதனால அங்க. ஆமா, முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தா போல, அது உண்மை. ரீசெண்டா உசைன் போல்ட் அவர் யாரு ப்ரோ? ஓட்டப்பந்தய சாம்பியன். பிரதர் அவரை தெரியாமலே போய் பார்த்தேன் பிரதர். தெரியும், அவர் யாருன்னு தெரியாம போய் பார்த்தேன் பிரதர். அதான் பிரதர் ஹைலைட். அதாவது யாருன்னே தெரியாம அவரை வந்து ஆனா பாத்துட்டேன் பிரதர். ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இவர் தான் உசைன் போல்ட் அப்படின்னா. சரி, பார்க்கும்போது ஓடிட்டு இருந்தாரா? பார்க்கும்போது ஓடிட்டு இருந்தாரா நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா? நான் ஓடும்போது அவரை பார்த்தேன். நீங்க ஓடும்போது அவரை பார்த்தீங்களா? அவர் ஓடிட்டு இருக்கும்போது நீங்க அவரை பார்த்தீங்களா? அவர் ஓடிட்டு இருந்தாரு, நான் கூட அவர் ஈக்குவலா ஓடினேன். மெஸ்ஸி இது பேர் என்ன? உசைன் போல்ட். உசைன் போல்ட்டுக்கு ஈக்குவலா நான் ஓடினேன். கை கொடுங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். அப்படி வந்து எல்லாருமே பார்க்கறதுனால. இவரு மோடி சாரை பார்த்துருக்கீங்களா? நீங்க வேற பிரதர், அவரை தான் பிரதர். நீ விடிய காலையில பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கா விடிய காலையில் ஃப்ளைட்டில் பிரதர், ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன். மனசாட்சின்னு ஒன்று வேணாமாடா? மனசாட்சின்னு ஒன்று வேணாமா? என்னடா பேசுற நீ? அஜித் சார் கூட பைக்கில் உட்காந்து போன எவ்வளவு நேரம் தான் கேட்க முடியும்? நானும் தலையாட்டி என்ன இப்பூரா அதுலயே வந்து சிஎம், நம்ம சிஎம் கூட வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். என்ன கலெக்டர் எனக்கு ஒன்றும் விளங்கல அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இதுக்கு மேல பேச செருப்பால அடிப்படா உன்னை. போடா ஏந்து போடா, இல்ல போடா. வந்தா சிஎம் பார்த்தேன், அவரை பார்த்தேன். தயவு செஞ்சு நீ கிளம்புன்ற அத்தை சார்ஜ் வெயிட் பண்ண, அண்ணா வெயிட் பண்றாங்களா? வெற்றி மாறன் சார். ஐயோ நீ கிளம்புப்பா, போடா.